புதுச்சேரியில் சாலை விரிவாக்க பணிகளை எதிர்ப்பு தெரிவித்து குடியிருப்பு வாசிகள் குழிக்குள் நூதன முறையில் ஜீவசமாதியாகவும் போராட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் போலீசார் அவர்களை அப்புறப்படுத்த முயன்ற அவர்கள் பெட்ரோல் ஊற்றிக் கொண்டும் குளத்தில் வைத்தும் தற்கொலைக்கு முன்னால் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்திருந்தனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட ராதாகிருஷ்ணன் நகர் பகுதியில் சாலையோரம் புறம்போக்கு இடத்தில் 20க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கின்றன. இந்நிலையில் அப்பகுதியில் சாலை விரிவாக்க பணிகளை பொதுப்பணித்துறை மேற்கொள்ள இருக்கிறது. இதற்காக அங்கு இருக்கக்கூடிய மக்கள் இடத்தை காலி செய்யவாறு அறிவுறுத்தப்பட்டிருந்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் கடந்த வாரம் மாவட்ட ஆட்சியரை மனுவும் அளித்திருந்தனர். ஆனால் இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனால் அப்பகுதி மக்கள் அதற்கு அதே பகுதியில் குழி தோண்டி அதில் இறங்கி ஜீவ சமாதி அடையும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சம்பவத்தை சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறை அவர்கள் சமாதானம் செய்ய முயன்றனர். ஆனால் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் காவல்துறையினர் பேச்சுக்கு உடன்படாத அவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக அங்கிருந்து அகற்ற முயன்றனர். இதனால் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தங்களது மீது பெட்ரோலை ஊற்றிக்கொண்டு தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டனர். மேலும் அப்போது போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு பெண் திடீரென அருகில் இருந்த குளத்தில் தற்கொலை முயற்சியால் வந்து அனைவரையும் காப்பாற்றிய காவல்துறையினர் அவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்து அரியாங்குப்பம் காவல் நிலையம் அழைத்து சென்றனர். அதாவது அரசு இடத்தை காலி செய்ய சொன்ன ஆக்கிரமிப்புகளை காலி செய்ய சொன்ன எதிர்ப்பு தெரிவித்து அந்த பகுதியில் வசித்த 20க்கும் மேற்பட்டவர்கள் போராட்டம் செய்ததை அடுத்து அந்த பகுதியில் பெரும் பரபரப்பான சூழ்நிலை தொடர்ந்து அனைவரும் காவல்துறையினர் கைது செய்து அழைத்து சென்றிருக்கின்றனர்.